நீ பண்ணது தப்பு தானே. உன் மனசுல இப்படி ஒண்ணு இருந்திருந்தா அத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அவங்களெல்லாம் விடுறே, நேத்து கூட நான் உன்கிட்ட கேட்டேன்ல, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு, தேவையில்லாம எல்லாருக்கும் சங்கடம். எது எப்படியோ, உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ சரியான நெஞ்செழுத்தக்காரி தாண்டி. எதேதோ பண்ணி கடைசியில லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணிட்ட. ஹே, நீயுமா இதெல்லாம் உண்மை நம்புற? எனக்கு அவன் யாருன்னே தெரியாது தெரியுமா? அவன் மூஞ்சியவே நான் நேத்துதான் முத தடவையா பாத்திருக்கேன். ஏய், நீ என்னடி சொல்ற? உனக்கு அவன் யாருன்னே தெரியாதா? பின்ன அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் அப்படியே விட சொல்றியா? நேத்து ஒரே ஒரு நாள்ல என் வாழ்க்கையவே தலைகீழா திருப்பி போட்டவன சும்மா விட சொல்றியா? ஆண்டாள், நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியல. நேத்து பரிசம் முடிச்சு உன்கிட்ட நான் டீ கேட்டேன்ல, நீ போட்டோ எடுத்துட்டு வரதுக்குள்ள இவனும் இவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன கடத்திட்டு போயிட்டாங்கடி. என்ன பேசவே விடாம என் வாய கட்டி என் கைய கட்டி எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டாங்களா? அண்ணா, நான் லவ் பண்ற பொண்ணு இந்த பொண்ணே இல்லைங்க, வேற பொண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல என் மொத்த வாழ்க்கையும் சதைச்சு விட்டாண்டி அவன். ஏய், இதை ஏண்டி நீ முன்னாடியே சொல்லல? எங்கடி எங்க என்ன சொல்ல விட்டான் சொல்லு. நான் ஒரு வார்த்தை பேச வரதுக்குள்ள 10 வார்த்தை பறந்து பறந்து வருது. நான் பேசுறத யாரடி பொறுமையா கேட்டா? எனக்கு ஊர்க்காரங்க பேசினதோ எங்க அம்மா என்ன அடிச்சதோ எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. ஆனா எங்க அப்பா என்ன நம்புவாருன்னு நினைச்சேன். அவரு வாயால என்ன ஓடுகாலின்னு சொல்ல வச்சுட்டாண்டி அந்த படுபாவி. என் வாழ்க்கைய நாசம் பண்ண அவனுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ண. அதனாலதான் அவனை லவ் பண்றேன்னு போய் சொல்லி கல்யாணமும் பண்ண. நீ தப்பு பண்ணிட்டடி. அவனை பழி வாங்கறதா நினைச்ச உன் வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டேடி. வாழ்க்கைன்னு எனக்கு ஒண்ணு இருந்தா தானே அது பாழாகிறதுக்கு.